நான் என் பொண்டாட்டிக்கு காலை புடிச்சு விடுறது யாரு பார்த்தாலும் எனக்கு கவலை இல்ல. அப்போ கேட்க மாட்டீங்க நான் சொல்றத. எனக்கு நல்லபடியா குழந்தைய பெத்து கொடுன்னு பொண்டாட்டி காலை அமைக்க விட்டுட்டு இருக்காரு. நீ என்னடானா மாலைய போட்டுக்கிட்டு என்கிட்ட இருந்து 2 அடி தள்ளி நிக்கிற. உங்க நடிப்புல நான் தினம் தினம் ஏமாந்திருக்கேன். நினைச்சாலே அப்படி கொதிக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ உன் மனைவி கர்ப்பமா இருக்கிற நேரத்துல முருகனுக்கு மாலை போட்டுட்ட. பாத யாத்திரை முடிகிற வரைக்கும் உன் மனசு முழுக்க முருகனை தவிர வேற எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. சரிங்க சாமி. தெரு முக்குல இருக்கிற பிள்ளையார் கோயில்ல இது உடைச்சிட்டு உன் பாத யாத்திரைய ஆரம்பி. முருகா, யாரும் பதறாதீங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாம் அவன் செயல். கீழே விழ வேண்டிய இருமுடி லட்சுமி கையில விழுந்தது அதிர்ஷ்டம் தான். பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி நினைச்சுக்கங்க. லட்சுமி, அது என்கிட்ட கூடமா. பழனிவேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு, 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 வெற்றிவேல் முருகனுக்கு. தாத்தா, என்னப்பா? எப்பவும் என்ன குட்டி பையன் கூப்பிடுற ஆன்ட்டிக்கு இப்ப என்ன பார்த்தாலே பிடிக்கல. அவளுக்கு கோவம் உன் மேல இல்லப்பா, எங்க மேல. இல்ல தாத்தா, என்னாலதான் அவங்க உங்க மேல கோவத்தை காட்டுறாங்க. பெரிய மனுஷன் ஏதோ சொல்ல வரீங்க போல இருக்க. யாருக்கும் இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் தாத்தா. நீ போனா பிரச்சனை சரியாகுதுப்பா. நீ இருந்தாதான் சரியாகும். அது எப்படி தாத்தா? அது உனக்கு இப்ப புரியாது. உள்ள போ. நீங்களும் வாங்க தாத்தா. எனக்கு தூக்கம் வரலப்பா, நீ போலாம். சரி, சீக்கிரம் வாங்க தாத்தா. லட்சு பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டணும். இது அப்படியே நீடிக்க கூடாது. பேசாம தங்கச்சிக்கு போன் பண்ணி வர சொன்ன என்ன? என்ன ரிங்கு போது எடுக்க மாட்டேன்றால? சரி, இந்துக்கு பண்ணலாம். இந்துமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? இருக்கம்மா, இருக்கேன். ஆமா, அம்மாவுடைய போன் ரிங் ஆயிட்டே இருக்க, எடுக்க மாட்டேன்றா? உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க மாமா. சைலண்ட்ல போட்டிருப்பாங்க. மதியம் கூட என்கிட்ட பேசினாங்களே. என்ன மாமா, ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லம்மா, சும்மாதான். மாமா, இந்த நேரத்துல போன் பண்ணிட்டு சும்மான்னு சொல்றீங்க. உங்க குரல் வேற ஒரு மாதிரியா இருக்கு. அக்கா இருக்காங்களா? நீங்க போன் அவங்க கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். பிரச்சனையே ஆவதாமா? என்ன மாமா சொல்றீங்க? என்னாச்சு? நீ சின்ன பொண்ணு, உங்கள்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன்.
இப்படி சொன்னா எப்படி மாமா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுங்க. இது போன்ல சொல்ற விஷயம் இல்லம்மா. நாளைக்கு நானே அம்மா கிட்ட பேசிக்கிறேன். ஐயோ மாமா, நாளைக்கு காலையில நானே உங்க வீட்டுக்கு வரேன். அம்மாவுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நீலாம் ஒன்றும் வர வேண்டாமா. வந்தா உன் மேலே லட்சம் கோவப்படுவா. பரவாயில்ல மாமா. அக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம என்னால இங்க நிம்மதியா தூங்க முடியாது. நாங்க நாளைக்கு காலையில கண்டிப்பா வரேன் மாமா. ம் ம். சரி, நீங்க இப்படி உட்காருங்க. ஏய் நானும் கூட வரேனே. ஏங்க, நீங்க என்ன புள்ளத்தாச்சியா? ஆ, பொண்டாட்டி வாக்கிங் போகும்போது புருஷன்காரன் பக்கத்துல இருந்து கூட்டு போறது கடமை இல்லையா? இது பாருங்க, நீங்க என் பக்கத்துல மெதுவா நடந்து வர்றதை விட காலையில இதே பார்க்குக்கு வந்து வேகமா ஓடுனீங்கன்னா உங்க வயிறாவது குறையும். லக்ஷ்மி, நம்ம குழந்தை ஏறி விளையாடுறதுக்காக நான் கஷ்டப்பட்டு இந்த தொந்தியை வளர்த்துட்டு இருக்கேன் லக்ஷ்மி. அத போய் நீ குறைக்க சொல்றியே. சரி, அப்போ கஷ்டப்பட்டு வளர்த்த தொந்திய என் கூட நடந்து குறைச்சுக்க வேண்டாம். அப்படி ஓரமா உட்காருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வரது பிடிக்கல அப்படிதானே? சரி, நீ போயிட்டு வா. நான் இப்படி உட்காந்து யாரையா சைட் அடிச்சிட்டு இருக்கேன். நிறைய பேர் நடக்கிற இடம் ஓவரா ஜொல்லு விட்டு அப்புறம் வழிக்கு விளையாடுற மாதிரி பண்ணிடாதீங்க. ம், போ. நீ வர்றதுக்குள்ள ஒரு சின்ன வீட்டை செட்டப் பண்றேன். ஆ, பண்ணுங்க பண்ணுங்க பார்க்கலாம். பாட்டு கேக்குறதா இருந்தா வீட்டுக்கு போய் கேட்கணும். ஏஞ்சி நட. ஏய் ஏய் லட்சு, ஏய் லட்சு, ஒண்ணுதான். என்ன டெய்லி வாக்கிங் வருவியா? யார் மேலயாவது கோவம் இருந்தா கோவம் தீர்ற வரைக்கும் இங்க வந்து வேகமா நடப்பேன். உனக்கு யார் மேல கோவம்? சொன்னா எனக்கு பதிலா நீ அவங்கள தண்டிப்பியா? அது யாருன்னு சொல்லு. உன் கோவம் தீர்ற வரைக்கும் அவங்க தலைமுடிய புடிச்சு அந்த மரத்துல நங்கு 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 நங்குன்னு இடிக்கிற. என் கோவம் எல்லாம் உன் பொண்டாட்டி மேலதான். சேவியா? லட்சு நான் அதே கோவத்தோட தான் இருக்கானா? அவ கோபம் ஒண்ணு எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவ அவளையே வருத்திக்கிறா. அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல லட்சுமி. ஜெனிஃபர் இருந்த வரைக்கும் அவளை நான் புரிஞ்சுக்கல. இப்ப லட்சு என்ன புரிஞ்சுக்கல. வாழ்க்கை எதையாவது ஒண்ண கொடுத்து எதையாவது ஒண்ண பறிச்சுக்குது. விளையாடாத லட்சு. என்ன பார்த்தா விளையாடுற மாதிரியே தோணுது. உன் பொண்டாட்டி உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? அவ சொல்ல மாட்டா, ஏன்னா அவ தப்பு பண்ணிருக்காளே. அவ என்ன பண்ணா? என் வாழ்க்கையவே அழிச்சிட்டா. அவளை என் ஃப்ரெண்டா தானே நினைச்சேன். அதுக்கு அவ காட்டின நன்றி கடன் என்ன தெரியுமா? என் சக்காலத்தையே ஏன் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சது. அவ நம்பின யாருமே அவளுக்கு உண்மையா இல்லையே, நான் உட்பட. ஒருவேளை ஜெனிஃபர் விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா கூட அவ இந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்க மாட்டாளோன்னு எனக்கு இப்ப தோணுது. உனக்கு இது தெரியுமா? தெரியும். தெரியுமா? அவ ஜெனியை என் வீட்டுல கொண்டு வந்து விடும்போதே அவ யாரு என்னன்னு தெரியுமா? தெரியும். விதி என் வாழ்க்கையில விளையாடணும்னு தீர்மானிச்சதுக்கு அப்புறம் லட்சுக்கு இந்த விஷயம் எப்ப தெரிஞ்சிருந்தாலும் பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்பா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் பிறக்காம இருந்திருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதுல. ஏய், உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ உன் அப்பாவோட பேச்சு கேட்டு நல்ல பையனா சந்தோஷமா இருக்கணும். ஓகே, என் கூட வாக்கிங் வரியா? ம். வா.
அவளுக்கும் சந்தோஷ்க்கும் பிறந்த குழந்தை தான் வசந்த். அப்படிங்கறதும் உனக்கு தெரியுமா? தெரியும். தெரியுமா? நீ ஒருத்தனாவது உண்மையா இருப்பேன்னு நினைச்சேன். நீயும் நீயும் ஏமாத்துக்காரன் தானா? லட்சு, உன்னை யாரும் ஏமாத்தணும்னு நினைக்கல. ஜெனிஃபரோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு லக்ஷ்மி ஒரு சின்ன பொய்யை தான் சொன்னா. சின்ன பொய்? அது சின்ன பொய்யா? உனக்கும் எனக்கும் இடையில இருந்த காதல் மூலமா ஒரு குழந்தை பிறந்து அத லக்ஷ்மி கிட்ட மறைச்சிருந்தா அத சின்ன பொய்ன்னு ஏத்துக்குவாளா? இல்ல அவளுக்கும் அவளை காதலிச்சவனுக்கும் ஒரு குழந்தை பிறந்து அத உன்கிட்ட இருந்து மறைச்சிருந்தா நீதான் ஏத்துக்குவியா? ஏன் இப்படி அசிங்கமா பேசுற? நான் வெறுமனே பேசுறதே வலிக்குதுல, அசிங்கமா இருக்குல்ல. நான் அனுபவிக்கிறேன். எனக்கு எப்படி இருக்கும்? உன் வேதனை எனக்கு புரியுது லட்சு. ஆனா சந்தோஷ் மேலயோ ஜெனிஃபர் மேலயோ எந்த தப்பும் இல்லாதப்போ நாம யாரை குறை சொல்ல முடியும்? அப்போ நான் தப்பானவளா? எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டு அது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம நியாயம் பேசுறீங்களா? இந்த வாழ்க்கையை அனுசரிச்சு போன ஆறுதல் சொல்ற? இதெல்லாம் சொல்ல உனக்கு என்ன அருகதை இருக்கு? நேத்து வரைக்கும் யார் யார் தப்பு பண்ணீங்களோ அவங்களே இன்னைக்கு என் வாழ்க்கையில நீதிபதி. இதுக்கு கோவப்பட்டா நான் பைத்தியக்காரி, அப்படித்தானே? ஆன்ட்டி என்ன லட்சு, இன்னும் உனக்கு கோவம் குறையல? குழந்தைகிட்டே உன் கோவத்தை காட்டணுமா? பாம்பு குட்டி கொத்துனாலும் விஷம் தான். ஏன் லட்சு இப்படி எல்லாம் நடந்துக்கிறது நீதானே? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நிதானமா பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்த நீ இவ்ளோ பெருசாகிட்டே போற. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு பயமா இருக்கு லட்சு. பயம் உனக்கு? ஒரு கொலைய செஞ்சுட்டு ஜாமீன்ல வெளியில வந்திருக்க உனக்கு பயம்? அத நான் நம்பணும். லட்சு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஏய், நீ ஏன் போங்கற? உன் பொண்டாட்டி கொலை பண்ணலையா? நிரபராதின்னு இன்னும் தீர்ப்பு வரல. கேஸ் நடந்துட்டு இருக்கு. அத ஞாபகத்துல வச்சுக்கோ. இவ கொலை செய்யலாம், அது நியாயம். நான் கோவப்பட்டா குத்தம். வெற்றி, நீயாவது என் பக்கம் ஒரு பெண் நினைச்ச. இவளை அடிச்சா உனக்கும் வலிக்குமேன்னு யோசிச்சேன். ஆனா இப்ப எனக்கு அந்த கவலையே இல்ல. உனக்கும் வலிக்கணும். நான் உங்க யாரையும் விட மாட்டேன். எல்லாரும் கூட்டமா சேர்ந்து குருவி கூடு மாதிரி இருந்து இங்க வாழ்க்கையை கலைச்சிட்டீங்கல்ல, இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லி ஆகணும். லட்சு, லட்சு நில்லு. வாடா, லட்சு. வாங்க. லட்சு நில்லு லட்சு. லட்சு, நான் சொல்றத கேளு லட்சு. லட்சு, ஆன்ட்டி லட்சு, please. ஆன்ட்டி அக்கா, நீயா வந்தியா இல்ல யாராவது வர சொல்லி வந்தியா? எப்படி வந்தா என்னக்கா?
வந்தவங்கள வான்னு சொல்றது தானே முறை. வான்னு சொல்றதும் போன்னு தள்ளுறதும் வந்த நோக்கத்தை பொறுத்து இருக்கு. நான் உன்னை பார்த்துட்டு போலான்னு தான்க்கா வந்தேன். சரி உள்ள வா. நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன்க்கா. என்ன சொன்ன? அக்கா, நான் வந்தப்ப நீ வீட்ல இல்லையா? அதான் மாமாவோட பேசிட்டு இருந்தேன். அவர்தான். போய் உன் வார்த்தை தடுமாறுது. நீ இங்க வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலடி. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்க. இல்லக்கா, அது வந்து நான் பாக்குற ஒவ்வொருத்தரும் என்ன ஏமாளியா தான் நினைக்கிறாங்க. நீயும் அப்படிதான் நினைக்கிறியா? உண்மை சொல்றதுல உங்களுக்கு எல்லாம் அப்படி என்ன பயம்? பெரிய பெரிய பொய்யெல்லாம் சாதாரணமா சொல்லிட்டு சின்ன உண்மை சொல்றதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க. சாரிக்கா. சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? நீ சந்தோஷமா இருக்கணும். வேற? மாமாவும் நீயும். நான் உன் அக்கா. எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? என் கண்ணை நேரா பார்த்து உண்மை சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இல்ல. நீ பஞ்சாயத்து பண்ண வந்திருக்க. ஏன் மாமா, உங்களுக்கு இவதான் கிடைச்சாளா? இவ வாழ்க்கையே அங்க அந்தரத்துல மங்களம் பாடிட்டு இருக்கு. நான் அவளை கூப்பிடலாமா? அவளை வர வேண்டாம்னு தான் சொன்னேன். என் பேச்சை கேட்காம வந்துட்டேன். இதோ உனக்கு இது தேவையா? அக்கா, எது நடந்தாலும் உன் வாழ்க்கையை விட்டுறக்கூடாதுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இப்ப அதே தப்ப நீ செய்றியேக்கா. கரெக்ட். நான் உனக்கு அப்படி அட்வைஸ் பண்ணிருக்க கூடாது. அப்போ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிட்டு இருந்தேனா? அதான் தெரியாம அப்படி அட்வைஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் திருத்திக்கிட்டேன். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய். யாரையும் நம்பாத. நம்ப வச்சு கழுத்து இருக்கிறவங்கள நிம்மதியா இருக்க விடாத. அக்கா, நீ அக்கா இப்படி எல்லாம் பேசுற? நேத்து பேசின வார்த்தையை இன்னைக்கு மாத்தி பேசுறதுக்கே இப்படி திகச்சு போறியே. நான் மாமாவை நம்பினேன். தோ இங்க நிக்கிறாரு பாரு, இந்த ஆளை நம்பினேன். குழந்தை போய் சொல்லாதுன்னு இவனையும் நம்பினேன். ஒரு நாள் தெரிஞ்சதுடி, நான் வாழ்ந்துட்டு இருக்கிற மொத்த வாழ்க்கையும் நாடகம்னு. எனக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா தான்க்கா இருக்கும். அதுக்காக மொத்தமா உன் வாழ்க்கையில இருந்து எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிடலான்னு முடிவெடுத்துட்டியா? அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியலையே. அதுதானே நிமிஷத்துக்கு நிமிஷம் என் தலையில உட்காந்துக்கிட்டு குத்துது. லட்சு, உன்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சதுனால நான் உன் மேல வச்சிருந்தேன் காதல பொய்ன்னு சந்தேகப்படுறதுல என்ன நியாயம்? நீ பேசாத. நான் இந்து கிட்ட பேசிட்டு இருக்கேன். பிரச்சனை என்னால தானே? நீ என்கிட்ட பேச. எல்லாத்துக்கும் இன்னைக்கே ஒரு முடிவு கட்டிடலாம். நான் செஞ்ச தப்புங்க நான் சாகணும்னு விரும்புறியா? சொல்லு, உனக்காக நான் இப்பவே சாகுறேன். டேய், பாத்தியா, கிடைக்கிற கேப்ல என்னமா நடிக்கிறாருன்னு. நான் சாக சொன்னா செத்துருவாராம். எங்க போய் சாக பாப்போம். அவ்வளவுதானே? ஏன் நிக்கிற? போய் சாவு. போ. அப்பா வேண்டாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா. சந்தோஷ், பைத்தியக்காரத்தனம் எதுவும் பண்ணி வைக்காத. குழந்தைய கூட்டிட்டு மேலே போ. போ. பாத்தியா, சாகுறேன்னு சொன்னவரு எவ்வளவு வேகமா உள்ள ஓடுறாருன்னு. இது தாண்டி நிஜம். அக்கா, திரு என் மேல எப்படி சந்தேகப்படுறாரோ அதே மாதிரிதான் நீ மாமா மேல சந்தேகப்படுற. எனக்கும் அருளுக்கும் நடுவுல எந்த உறவும் இல்ல நிரூபிக்கிறதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன். ஆனா அவர் நான் சொல்றதை கேக்குறதா இல்ல. அதே மாதிரி
மாமா என்ன நடந்ததுன்னு உன்கிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்றாரு. நீ கேட்க தயாரா இல்ல. மொத்தத்துல உங்க 2 பேரோட பிடிவாதமும் 2 குடும்பத்தை காவு வாங்க பாக்குது. நான் உன் தங்கச்சி தான், வயசுல சின்னவதான். அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காம நான் சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா. போதுண்டி. என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம வேற ஏதாவது பேசுறதா இருந்தா உள்ள வா, இல்லைன்னா இப்படியே போயிடு. அக்கா, சாரிம்மா இந்து, உனக்கு ஃபோன் பண்ணி உன் நிம்மதியை கெடுத்துட்டேன். இது எங்க பிரச்சனை, நாங்க பார்த்துக்கிறோம். அவ எங்க மேல வெறுப்பு காட்டுறதுனால நாங்க அவளை வெறுத்து ஒதுக்கிட மாட்டோம். எப்பவுமே அவ தான் என் மருமகன். சரிம்மா, நீ போயிட்டு வா. ம்.